ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவன பற்றாக்குறை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே நம்ம மாடுகளுக்கு தீவனங்களை நறுக்கி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இதற்கு முன்னால் நம்மகிட்ட தீவனம் செழிப்பாக இருக்கும்போது நம்ம சாஃப் கட்டர் பயன்படுத்தினது கிடையாது. நம்ம எப்படி அறுத்து எடுத்து வரோமோ நம்ம அப்படியே பசு தீவனங்களை பயன்படுத்தியிருந்தோம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கிட்டிங்கன்னா நமக்கு தீவன கழிவுகள் அதிக அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அல்லது ஒரு 10 நாள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா தீவன தொட்டி வந்து கம்ப்ளீட்டாக நம்பிடும். நம்ம வண்டிக்கு தீவனத்தை எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வண்டி 2 வண்டி அளவுக்கு நமக்கு கழிவுகள் ஏற்படும். ஆனால் நம்ம சமீப நாட்களாகவே நம்ம சாஃப் கட்டர் பயன்படுத்தி தீவனங்களை போடும்போது எந்த விதமான கழிவுகளுமே இல்லை. முழுக்க மாடுகள் அனைத்துமே சாப்பிட்றது. அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம இப்போ தற்சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்கடி காலங்கிறதுனால மாடுகள் கொஞ்சம் தொல்லையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம போடுற தீவனத்தை முழுமையாக திங்குமான்னு கேட்டிங்கன்னா சரியாக சாப்பிடாது. அந்த தீவனியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அள்ளி அது மேலே எரியும் போது தீவனம் விரயமாகும். இப்படி நம்ம போடும்போது எந்த தீவனமும் விரயமாகாது. முழுக்க மாடுகள் அனைத்துமே சாப்பிட்ரும். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தற்சமயம் மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி டப்பாவில் கிட்டத்தட்ட ஒரு 2 டப்பா அளவுக்கு பசுந்தீவனம் கொடுக்கும். இந்த டப்பா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோ தீவனத்தை பிடிக்கிற அளவுக்குள்ள ஒரு டப்பா. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு தற்சமயம் 25 கிலோ பசுந்தீவனம் அளவு கொடுக்குறோம். அதுபோக 2 டைம் வந்து மாடுகளுக்கு வைக்கோல் வைக்கிறோம்.